கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரியா? கோயம்புத்தூரில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனத்தில் வேல்யூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி செய்யும் ஸ்டீல் கம்பெனி. ஓகேவா? ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஆர்டி சூப்பர்வைசர் வந்து கேட்டிருக்காங்க. 2 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. பிஇ அப்படி இல்லைன்னா டிஎம்இ கம்ப்ளீட் பண்ணி ஐடிஐ கூட முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 2 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெட்லிங் சூப்பர்வைசர் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. பிஇ டிஎம்இ அப்படி இல்லைனா ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்லிங் கான்ட்ராக்டர்ஸ்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 10 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ஹையர் செகண்டரி அப்படி இல்லைனா 10th முடிச்சிருந்தா கூட ஓகே தான். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎன்சி விடிஎல் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 20 போஸ்டிங் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ டிஎம்இ ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஹெச்எம்வி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 5 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. பிஇ அப்படி இல்லைனா டிஎம்இ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விஎம்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 5 போஸ்டிங். பிஇ அப்படி இல்லைனா டிஎம்இ அப்படி இல்லைனா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வெல்டர் கேட்டிருக்காங்க. 10 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஐடிஐ அப்படி இல்லைனா 10th முடித்தவங்க சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு நார்மலாக சொல்கிறது தான். அனுபவத்திற்கு ஏற்ப கண்டிப்பாக வந்துட்டு நல்ல சேலரியை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அனுபவத்திற்கு ஏற்ப சிறந்த சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. போனஸ்மே இருக்குது. ரெகுலர் ஜாப்ஸ்மே அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஏப்ரல் மந்த் வந்து இன்டர்வியூ இருக்குது. டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து இன்டர்வியூ நடக்குது. மதியானம் 3 மணி வரைக்கும் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பெனியோடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோவை ஜாப் தேடுற ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய டிஎன்பி ஜாப்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.